Praise the Lord. Today's Dunamis word. மார்க்கு 9:41. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறபடியினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து கூறுகிறதான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு யாராவது ஒருவர் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதனுடைய பலனை அவர்கள் அடையாமற் போவதில்லை. அதே போலதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எதையாகிலும் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலனை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் போது அதனுடைய பலனை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். வேதாகமத்துல சாரிபாத் என்னும் விதவை வந்த ஊழியக்காரருக்கு தன்னிடத்தில் உள்ளத அவங்க கொடுத்தாங்க. அதனுடைய பலனை அவங்க பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க பார்த்தாங்க. அதே போலதான் நாமும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கலங்காம நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கர்த்தருக்கு என்று கொடுக்கும் போது நாமும் அதன் பலனை அடைவோம், அவர்களும் அதன் பலனை அடைவாங்க. நம்ம இவ்வளவு நாட்கள் நினைச்சிருக்கலாம், நான் யாருக்கும் கொடுக்க முடியலையே, கொடுத்தேன் ஆனா அதற்கான பலன் வரலையேன்னு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க கொடுக்கும் பொழுது அதனுடைய பலனை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நீங்க கொடுத்த பலன் கிடைக்காம இருந்தா இந்த வருடத்திற்குள்ளாரே நீங்க அத்தனை பலனையும் அடைந்து தீருவீர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருக்கு என்று கொடுக்க மனப்பூர்வமாய் முன் வருவோம். ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, நாங்க உமக்கென்று உம்முடைய நாமத்திற்கென்று கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. Grow powerful, be dunamis. God bless you.